ஹவு டு மேக் மந்தி பிரியாணி. நம்மளோட ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் மந்தி பிரியாணி மிக்ஸ் வச்சுட்டு எப்படி மந்தி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்மளோட கிட்டில் தம் போடுறதுக்கு சார்கோல் ஒரு பீஸ் வரும். அது கூட ஃப்ரைட் ஆனியன்ஸு ஆல்மண்டு கேஷ்யூ ஃப்ரை பண்ணி 100 கிராம் பேக் ஒன்று வரும். இது நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்மளோட ரைஸ் 1/2 kg ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வரும். அதில் நம்ம மந்திக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மந்திக்கு மெயினாக ட்ரை லெமன் தேவை. அதுதான் அதோட யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை லெமன் இல்லாமல் நம்ம மந்தி பண்ண முடியாது. 1/2 kg ரைஸ்க்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம மந்தியோட மசாலா கொடுத்துருக்கோம். இப்போ பட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம மந்தி எப்பயுமே பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மெல்ட் பண்ணி. நான் 2 லார்ஜ் சைஸ் ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை பியூரி மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க, நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பீஃப் நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இது நீங்கள் மீட் இல்லாமல் வெறும் நீங்கள் வெஜ்ஜாக கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நார்மலாக ப்ரௌனிஷாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஆனியன். இந்த அளவு இப்போ நமக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட மீட் எதில் பண்ணுறோமோ அந்த மீட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது கூட நம்ம மந்தி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ப்ளஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவும் நம்ம அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நான் ஒரு ஃபுல் சிக்கனை 8 பீசஸாக கட் பண்ணி க்ராஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த சிக்கனில் சால்ட் ஏறுற அளவுக்கு உண்டான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சால்ட்டு சிக்கனில் அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு உண்டான சால்ட்டு மட்டும் இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சிக்கனை 1 by 1 உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. திருப்பி 5 minutes கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன்ஸை அனதர் சைடு டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் பண்ணினாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனை டபுள் சைடு ஃபுல்லாக குக் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும், திருப்பி விட்டுக்கணும். இது அப்படியே 90% 95% குக் ஆகணும். ஸோ இது குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 95% சிக்கன் குக் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம மந்தி மசாலா வச்சு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்.
அதுக்கு மெல்டட் பட்டர் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன்ஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூனு ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த ரேஷியோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் மேரினேஷனுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சிக்கன் 95% குக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதை அதில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வெளியே எடுத்துடணும். இப்போது இந்த கிரேவியில் நம்மளோட ரைஸ் பேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஸ்பைஸ் அண்ட் ஹர்ப்ஸ் போட்டிருப்போம். ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த கப்பில் ரைஸை மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பிலே வந்துட்டு இப்போ 1 கப்பு ரைஸுனால் 2 கப்பு வாட்டர் அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட கப்பில் வந்து எனக்கு வந்துட்டு 1.5 கப் ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் 3 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் ரைஸ் இருக்குது. நம்ம இப்போ 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸுக்கு தேவையான சால்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க. ரைஸ் குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அந்த ரைஸ் குக் ஆகிட்டு இருக்க டைமில் இப்போது நம்ம வந்து பேஸ்ட் செஞ்சதை வந்து சிக்கன் மேலே மேரினேட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனோட எல்லா சைட்ஸுமே ஃபுல்லாக அந்த பேஸ்ட் வந்து நமக்கு மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து அதை மேரினேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லைட்டாக ஆயில் ஆர் பட்டர் சேர்த்து ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. 2 சைடும் வந்துட்டு அதோட ஸ்கின் நல்லா டோஸ்ட் ஆகி க்ரில் சிக்கன் மாதிரி வரணும். நீங்கள் நம்மளோட இந்த மந்தி மசாலாவை வச்சு நீங்கள் வெறும் க்ரில் சிக்கன் கூட பண்ணி சாப்பிட்லாம். சேம் மெத்தடை நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த பவுலில் நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் மேலே ஃபுல்லாக மேரினேட் பண்ணி நீங்கள் அப்படியே க்ரில் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு சிக்கன் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ டபுள் சைடு சிக்கன்ஸும் நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கன்ஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ரைஸும் அட் த சேம் டைம் குக் ஆகிருக்கும். ஃபுல் குக் ஆகிருக்கும். ரைஸு எந்த ஒரு வாட்டருமே இருக்காது. கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிருக்கும். இப்போது நம்ம க்ரில் பண்ணின சிக்கன்ஸ் எல்லாம் எடுத்து ரைஸில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஈவனாக 1 by 1 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட மந்தி கிட்டில் வர்ற ஃப்ரைடு ஆனியன்ஸு ப்ளஸ் இதுக்கு 2 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரோமா கொடுக்கும் அந்த சில்லி. இப்போது நம்ம மந்தி கிட்டில் வர்ற அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் போட்டிருக்க ஃப்ரைடு பேக்கை வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கார்னிஷிங் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட கோல் யூஸ் பண்ணி தம் போட போகிறோம். கோல் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ப்பான இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃப் இல்லை ஸ்பூன் எதுலையாவது நடுவில் ஹோல் இருக்கும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் காமிங்க. கோல் வந்து நல்லா ரெட்டிஷாக ஆகி வரணும். இப்போ வந்து நம்ம ரைஸ்குள்ளே ஒரு சின்ன பவுல் வச்சு அதில் ஒரு மெல்டட் பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளோட கோல் நல்லா ரெட்டிஷாக ஆனதுக்கப்புறம் அந்த மெல்டட் பட்டரில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்மோக்கி வரும்.
அதை ஆட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது லிட்டை. 20 மினிட்ஸ் கழித்து லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்த மின்ட்டு சில்லிஸு எல்லாமே நல்லா அந்த ஸ்மோக்கிலே இதுவாகிருக்கும், குக் ஆகிருக்கும். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஸோ நீங்களும் நம்மளோட ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் மந்தி கிட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.